நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி, சனி என்ற கிரகத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி. மகர ராசிக்காரங்க நிறைய பிரச்சனையிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நம்மால் முடியும் அப்படின்னு சொல்வது போல் லேசாக மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காலகட்டங்களில் உங்களுடைய இடம், பூமி, உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி, நீங்கள் நினைத்த காரியத்தை அடைவதற்குண்டான விஷயங்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருவது அப்படிங்கிறது பொதுவாக உங்களை வறுத்தெடுப்பதற்கு தயாராக வருகிறது அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். செவ்வாயை குரு பார்க்கிறார். இப்போது 12ஆம் வீட்டிலிருந்து நிறைய அணுகுண்டுகளை இந்த மார்சால் தூக்கி போட முடியாது. வேணா இந்த தீபாவளியில் வச்சு நம்ம வெடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஊசி பட்டாசு மாதிரி, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன 0.1% ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாதங்களில் பண்ண முடியும். இது என்ன 12ஆம் இடம் நமக்கு குறிகாட்டக்கூடியது பாதங்கள். இந்த செவ்வாய் நமக்கு தெரியாமல் நம்மை தூண்டி விடுவார். அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் வழக்கமாக பயணிப்பது போல் பயணிக்காமல் கொஞ்சம் ரஃப்பாகவும் டஃப்பாகவும் கரடுமுரடாகவும் நாம் பயணித்தால் கண்டிப்பாக அது நமக்கே ஆப்போசிட்டாக வந்துவிடும். சொந்த வார்த்தைகளால் ஏதோ ஒன்று வைத்து கொள்வார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன், அதை போல் ஒரு நிலைமையை ஏற்படுத்திவிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் 8 தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார். 4வது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக சனி என்ற கிரகம் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார். 2 அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது? மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசிக்காரர்கள் ரொம்பவும் ஷார்ப்பாக இந்த பதிவை கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்போ மகர ராசிக்கு சுகஸ்தானாதிபதி, பாதகாதிபதி, ஏன்னா உங்க ராசிக்கே பாதகாதிபதியா செவ்வாய் வருகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி, சனி என்ற கிரகத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி. மகர ராசிக்காரங்க நிறைய பிரச்சனையிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நம்மால் முடியும் அப்படின்னு சொல்வது போல் லேசாக மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காலகட்டங்களில் உங்களுடைய இடம், பூமி, உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி, நீங்கள் நினைத்த காரியத்தை அடைவதற்குண்டான விஷயங்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருவது அப்படிங்கிறது பொதுவாக உங்களை வறுத்தெடுப்பதற்கு தயாராக வருகிறது அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். டச்வுட் இல்லைன்னா காட்ஸ் கிஃப்ட்டு, இல்லைன்னா பிரபஞ்சத்தின் கிஃப்ட்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, செவ்வாயை குரு பார்க்கிறார். இப்போது 12ஆம் வீட்டிலிருந்து நிறைய அணுகுண்டுகளை இந்த மார்சால் தூக்கி போட முடியாது. வேணா இந்த தீபாவளியில் வச்சு நம்ம வெடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஊசி பட்டாசு மாதிரி, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன 0.1% ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாதங்களில் பண்ண முடியும். இது என்ன 12ஆம் இடம் நமக்கு குறிகாட்டக்கூடியது பாதங்கள். இது முதல்ல சுக்கிரனுடைய நட்சத்திரம், முதல்ல கேதுவோடைய நட்சத்திரம். கேது அஷ்டமத்தில் அடிவயிறு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம். அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய தொழில் இல்லைன்னா நம்மளுடைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு 0.1% ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை இந்த செவ்வாயால் பண்ண முடியும். அவ்வளோதான் அதற்கு பவர். ஆனால் நம்மளுடைய பாதகாதிபதி அப்படின்னா நம்மளுடைய அந்த நெகட்டிவ் பிளானட் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா நம்மை பார்க்கிறார். நம்மை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ராசியாதிபதி சாட்டனை பார்க்கிறார். அப்போ பாதகாதிபதி நம்மை தூண்டி விடுவார். எதுக்கு தூண்டுவார் அப்படின்னா, நம்மை ஒரு கரடு முரடாக பயணிப்பதற்கு. சும்மா ஏன் இப்படியே அடிபணிந்து போக வேண்டும்? ஓரளவுக்கு வீரமாக, ஓரளவுக்கு விவேகமாக, ஓரளவுக்கு பராக்கிரமமாக, ஓரளவுக்கு இகாய்ஸ்டிக்காக நாம் முயற்சி செய்தால் என்ன? இப்போது மகர ராசிக்காரர்கள் ராசியாதிபதி சனி அப்படிங்கிறதுனாலே என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்பவும் ஓரளவுக்கு ஸ்லோவாகவும் சாஃப்டாகவும் ஓரளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் தான் நாம் இவர்களை பார்க்க முடியும். இந்த செவ்வாய் நமக்கு தெரியாமல் நம்மை தூண்டி விடுவார். அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் வழக்கமாக பயணிப்பது போல் பயணிக்காமல்
கொஞ்சம் ரஃப்பாகவும் டஃப்பாகவும் கரடுமுரடாகவும் நாம் பயணித்தால் கண்டிப்பாக அது நமக்கே ஆப்போசிட்டாக வந்துவிடும். சொந்த வார்த்தைகளால் ஏதோ ஒன்று வைத்து கொள்வார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன், அதை போல் ஒரு நிலைமையை ஏற்படுத்திவிடும். அதையும் தவிர என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மார்ஸுங்கிறவர் நம்மளுடைய சகோதரரை பார்க்கிறார். ஏன்னா 3ஆம் இடம் சகோதர. அவர் சகோதரரை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா, சகோதரரை தூண்டி விடுவார். எப்படி தூண்டி விடுவார் அப்படின்னா, உங்களுடைய பிரதர் இல்லை உங்களுடைய சிஸ்டர் உங்கள் பூர்வீகத்தை உங்கள் இடத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரலன்னா கூட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். இல்லை இப்படியே போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு போயிடும், உங்களுக்கு வராமல் போய்விடும். இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமது சகோதரரை பொல்யூட் செய்வார், நமது சகோதரியை பொல்யூட் செய்வார். இந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன ஆகும், இது நாள் வரை ஸ்மூத்தாக டிராவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமானது கொஞ்சம் நமக்கு பாதகமாகவும், நமக்கு கொஞ்சம் அதிகம் பொருள் விரயம், நேர விரயம் ப்ளஸ் மனக்கசப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வேளை அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா அப்பா அம்மாவோட சொத்து, குறிப்பாக அது வந்து சகோதரர்களுக்குள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக வேண்டியது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்களே கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வைத்து சுமூகமான ஒரு முடிவு இல்லை ஒரு சுமூகமான ஒரு தீர்ப்பு எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இதை தவிர 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இயர் நோஸ் த்ரோட் இஎன்டி ப்ராப்ளம் ஏதாவது வருவது போல் சிம்டம் ஏற்பட்டால் தொடக்கத்திலேயே நீங்கள் அதனை புத்திசாலித்தனமாக ஒரு மருத்துவரை நாடி அதற்குண்டான முதல் உதவி எடுத்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய பயணம். இப்போ நம்ம பயணத்துக்கு தயாராகும் பொழுது இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு ட்ரிப் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதா, அதன் மூலம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, தேவையான அந்த கவர்மெண்ட்டினுடைய ஆதாரங்கள், சர்டிஃபிகேட்ஸ், அது ஒருவேளை வெளிநாட்டு பயணமாக இருந்தால் அதற்குண்டான அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதா. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக வருகிறது. அப்போ அந்த இடத்துல போய் நமக்கு ஒரு மனக்கசப்பு இல்லாத அளவுக்கு அனைத்து சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்பவும் கூடுதலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ஸ்கேன் பண்ணின பிறகு நீங்கள் இதனை செய்வது புத்திசாலித்தனம். ஏன்னா செவ்வாய் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரியன் நட்சத்திராதிபதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார். ப்ளஸ் உங்களுடைய ராசி அதிபதிக்கு ஜென்ம சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட் எகெயின்ஸ்ட் பிளானட்டாகவும் வருகிறார். அதனால் ரொம்பவும் கூடுதலான கவனம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் சொன்ன இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த சேர்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை. இப்போது நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போது ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது, அதாவது இந்த மேஷம், விருச்சிகம், தனுஷ், மீனம், இந்த மாதிரி ஒரு அருள் அணி, இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ, ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம், துலாம், இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமாக சொல்லலாம். இப்போ இந்த 2 பிளானட்டுமே எனிமி பிளானட் தான். இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா, செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி, அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி, மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகாதிபதி. அப்போ இந்த 2 கிரகங்களுமே ஜென்ம சத்ரு. இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம், அது சனியோடைய வீடு. கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது. இப்போ மேஷத்தில் சனி நீச்சம், அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை. இப்போ
சாட்டனுக்கு வந்து என்னன்னா, செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை கிரகம் தான். ஆனால் உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. என் வீட்டில் உனக்கு உச்ச பலம் வருது, உன் வீட்டில் வந்தால் என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க. இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு, பராக்கிரமம், எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம். அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள். ஆனால் இந்த சாட்டர்ன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக, ஸ்லோவாக. ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா? இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது. அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது. ரொம்பவும் ஸ்லோவாக, லெத்தார்ஜிக்காக, லேசியாக டிராவல் செய்யக்கூடிய இடம். ஸோ முடிந்தவரை இந்த 2 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து, ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள். ஏன்னா இவங்க 2 பேருமே டெட் அகெயின்ஸ்ட் பிளானட்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா, குறிப்பாக இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பைரவரை வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள். இந்த நெகட்டிவ் பிளானட்ஸினுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும், இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்து செவ்வாய் உச்சம், அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு. இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.